ஸ்ரீ பகவானுவாச்ச அபயம் சத்வசம்சுத்தி ஞானயோகம் வியவஸ்திதி தானம் தமஸ்தை யஸ்ய ஸ்வாத்யாய சபாஜவம் அஹிம்சா சத்யம் அக்ரோதः தியாக சாந்திரபைசுனம் தயா பூதே பலோருஷ்வம் மார்தவம் வீரகாபலம் தேஜகமா துதி சௌச்சம் அத்ரோஹோ நாதிமாயிதா பவந்தி சம்பதம் தெய்வீ அபிஜாதஸ்ய பாரத அபயம் சத்வசம்சுத்தி ஞானயோகம் வியவஸ்திதி தானம் தமஸ்ய யஜ்யஸ்ய ஸ்வாத்யாய சபாஜவம் அஹிம்சா சத்யம் அக்ரோதः தியாக சாந்திரபைசுனம் தயா பூதே கலோருத்வம் மார்தவம் ஹீரகாபலம் தேஜகமா துதி சௌச்சம் அத்ரோஹோ நாதிமானிகா பவந்தி சம்பதம் தேவி அபிஜாதஸ்ய பாரத. இது 16வது அத்தியாயம். கீழே 13, 14, 15 3 அத்தியாயங்கள்ல பிரகிருதி புருஷன் அனாதியாக சம்ஸ்கிருஷ்டமா இருக்கக்கூடிய பிரகிருதி புருஷ சம்யோகம் தான் கேத்திரக்கிய சம்யோகம். அதுல கேத்திரத்துடைய சுபாவம், அந்த கேத்திரக்கின் அறிவதற்குரியதான ஞான விசேஷங்கள், ஆத்மகுண விசேஷங்கள், அதுக்கப்புறம் கேத்திரக்கினுடைய சொரூபம், இவைகளை அறிவு செய்தார். அதுக்கப்புறம் இந்த சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் இந்த புருஷனுக்கும் பிரகிருதிக்கும் உள்ளதான விவித்த ஆத்மஸ்வரூப தரிசனமும், அப்புறம் சர்வ திசைகள்ல பந்த முக்தாதி திசைகளில் உள்ள ஆத்மாவை காட்டிலும் பகவான் வேறுபட்டவன், வியாபன பரண நியமனாதிகளாக பகவான் இவர்களை காட்டு வேறுபட்டு புருஷோத்தமனாக, இப்படிப்பட்ட புருஷோத்தமனுடையதான அந்த அனுசந்தானம் இருக்க அது பரம்பரையா மோட்ச சாதனம் அப்படிங்கிறதுலாம். இப்போ கீழே சொல்லப்பட்ட இவ்வளவையும் தத்துவத்திரைகளுடைய யாதாத்மியம் பூர்ணமா சொல்லப்பட்டது. ஆனா அந்த தத்துவத்திரைகளுடைய யாதாத்மியம் இவ்வளவு சுலபமாக இருந்தாலும் கூட இது யாருக்கு கைவரும், இது யாருக்கு இல்லையா பிரயோஜனம் உண்டாகும் கேட்டாங்க. எவன் சாஸ்திர வைக்கியனாக இருப்பானோ அப்படின்னு இவைகளுக்கெல்லாம் அபேட்சிதமான சாஸ்திர வைக்கியம் சொல்றதுக்காக இல்லையா அனாதிகாரமான சிட்டியில இல்லையா பகவான் சிட்டியே 2ஆம் விபாகம் பண்ணிருக்கான். ஒன்னு தெய்வீ சம்பத், இன்னொன்னு ஆசுரி சம்பத். எவர்கள் சாஸ்திரத்தை பிரமாணமாக கொண்டு சாஸ்திரத்தை விதித்த பிரகாரம் சர்வ கர்மாக்களை அனுப்பிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் தெய்வீ சம்பத்தை இட்டு பெறுகிறார்கள். எவர்கள் சாஸ்திரத்தை புறப்பா தள்ளி தங்களுடைய மனம் போனபடி காரியம் செய்கிறார்களோ, சாஸ்திரியின் முற்றுகிய பக்தடைய காமகாரத்தாக தங்கள் மனம் போனபடி சாஸ்திரத்தை உல்லங்கனம் பண்ணி பண்ணக்கூடியவர்கள் ஆசுரப்பட்டுகிறது. இந்த தெய்வீ பிரகிருதி இட்டு பிறந்தவனுக்கு கடைசியில மோசத்தோடு தலைக்கிறது. ஆசுர பிரகிருதி இட்டு பிறந்தவனுக்கு, ஆசுர சம்பத்தை இட்டு பிறந்தவனுக்கு கடைசியில மோட்சத்துக்கு வழி இல்லாதபடி அனந்தமான காலத்தில் சம்சாரத்தையே விழல வேண்டும். தெய்வீ சப்பத்தை இட்டு பிறந்தவன், ஆசுரி சப்பத்தை இட்டு பிறந்தவன், இவர்கள் எப்படி இருப்பார் நமக்கு உணர்த்துறதுக்காக தெய்வீக சப்பத்தை இட்டு பிறந்தவர்களுடைய சுபாவங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு 3 ஸ்லோகங்களை சாதிக்கிறோம். அதுக்கப்புறம் ஆசுர பிரகிருதி இட்டு பிறந்தவன் அவருடைய சுபாவங்கள் என்னென்னங்கிறத அதை சாதிச்சு போறேன். இல்லையா எல்லா காலத்துக்கு ஒரே மாதிரி தான் இருப்பா. ஆனா யாரு ஆசுரி சம்பத்து, யாரு தெய்வீ சம்பத்துங்கிறத அவர்களுடையதான குணரூபமான சுபாவத்தை கொண்டுதான் அறிய முடியும் இல்லையா. அதனால முதல்ல பெருமாள் அந்த தெய்வீ சம்பத்தை இட்டு பிறந்தவருடைய லட்சணங்களை சொல்றேன். அதுதான் முதல் ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் அவயம் தத்துவசம்சுத்தி ஞானயோகம் வியவஸ்திதி தானம் தமஸ்ய யஜ்யஸ்ய ஸ்வாத்யாய சபாஜவம் அபயம். வருவதற்கு சக்தி உள்ளதான அனர்த்தத்துக்கு நிமித்தங்கள் இருக்கு இல்லையா, அந்த அனர்த்தத்துக்கு நிமித்தங்களை கண்டு ஏற்படக்கூடிய துக்கம் இருக்கு, அதான் பயம். பயங்கிறது ஒரு துக்கம் தான், பயங்கிறது துக்கம் இல்லை, பயங்கிறது துக்கம் தான். அந்த துக்கமானது எதனால ஏற்படுற துக்கம் கேட்டா வருவதற்கு பிரசக்தி உள்ளதானே, வருவதற்கு சம்பாவனை உள்ளதானே அனர்த்தம் இருக்கு இல்லையா. அந்த அனர்த்தத்துக்கான ஹேத்துக்களை கண்டு ஆஹா இந்த ஹேத்துக்கள் வருது, இப்ப இந்த அனர்த்தம் வரப்போகும் அப்படின்னு வரப்போகிற அனர்த்தத்தை நினைத்து துக்கப்படுவதற்கே அதுதான் பயம். அந்த பய ரசித்தத்துவம் பயம். சாஸ்திர விஷயமா இருக்கிறவனுக்கு ஈஸ்வரனை விஸ்வசித்து இருக்கிறவனுக்கு நன்மை வருவதெல்லாம் நமக்கு பரமண்டிகளே இருக்கக்கூடிய அப்படி அது அப்படி இருக்கக்கூடிய பயம் தான்.
இந்த அபயமானது தெய்வீ சம்பத்தை விட்டு பிறந்தவனுக்கு முதல் லட்சணம் அபயம். தத்துவ சம்புத்தி, தத்துவம்னா அந்தக்கரணம். இந்த அந்தக்கரணத்துடைய சம்புத்தி, அதாவது அந்தக்கரணத்துல ரஜசமோ குணங்கள் எல்லாம் விலக்கி ரஜசமோ குணங்கள்னால ஸ்பர்சிக்கப்படாததான தத்துவ குணத்தோடு கூட்டதான அந்தக்கரணம் இருக்கு. அதான் தத்துவ சம்புத்தி. தத்துவம்னா அந்தக்கரணம். சம்புத்தின்னு ஒண்ணுல அழுப்பு குப்பைகள் எல்லாம் விளக்கிறது. அந்த கரணத்தை மனதில் சேரக்கூடிய குப்பைகள் அழிக்கிறது ரஜசமோ குணங்கள். அந்த ரஜசமோ குணங்கள்லாம் விளக்குவதுதான் தத்துவ சம்புத்தி. இந்த தத்துவ சம்புத்தியும் தெய்வீ சம்பத்தை விட்டு பிறந்தவருக்கு ஞான யோக வியவஸ்தி. ஞான யோக வியவஸ்தின்னா ஞான யோகத்தினால கிடக்கூடியதான ஆத்ம சாட்சா்காரம் இல்லையா? அந்த ஆத்ம சாட்சா்காரத்துல அதுல வியவஸ்தின்னு அதுல திருடமாக அதுல ஸ்திரமான இல்லையா? கொஞ்ச நேரத்துக்கு ஆத்மா தான் கொஞ்ச நேரத்துக்கு அது பேசுவங்க இருக்கு மாறாமல் இல்லையா? ஆத்ம ஞான யோகம் எப்படிங்க அந்த ட்ரெடிஷனல் ஞான யோகம் இருக்கு இல்லையா? இது ஆத்ம சாட்சா்காரத்துக்கு பொதுவாக ஞான யோகம் சாதனம். ஞான யோகம் இல்லாதவங்களும் ஆத்ம சாட்சா்காரத்தை கர்ம யோகத்தையே தொடர்ந்து பண்ணி ஞான யோகத்துக்கு அதிகாரம் வந்தா கூட ஞான யோகத்தை பண்ணாலும் கர்ம யோகத்தையே தொடர்ந்து பண்ணி அதை விட சீக்கிரமாக கூட ஆத்ம சாட்சா்காரத்தாலே இதெல்லாம் விட பெருமாள் கர்மயோகம் ஞான யோகம் எல்லாத்தையும் விலக்கி அவை உள்ள ஸ்தானத்துல தன்னை வைத்து ரொம்ப சுலபமா கொடுக்கலாம். அதனால இங்க ஞான யோகம் சந்தத்துக்கு ஞான யோக பலனாக ஆத்ம சாட்சா்காரம் அதுல வியவஸ்தி வியவஸ்தில நிஷ்டா இல்ல பிரகிருதிக்கு ஆத்மஸ்வரூப விவேக நிஷ்டா. ஞான யோகத்துக்கு ஞான யோகத்துக்கு நிஷ்டை இல்ல, ஞான யோகத்துடைய பலனாகிற பிரகிருதியை காட்டிலும் விவிக்தமான பிரகிருதியை காட்டிலும் வேறுபடுத்தி அறியப்படுகிறதான ஆத்மஸ்வரூபத்துல விவேக நிஷ்டை. தானம் தானம்ங்கிறது நியாயார்ஜிதமான திரவியத்தை சத்பாத்திரத்துல எந்த விதமான பிரயோஜனத்தையும் கருதாமல் பிரதிபாதனம் பண்ணுவது இருக்கு, அதுதான் தானம். தானத்துக்கு 3 லட்சணம் இருக்கு. ஒண்ணு திரவியம் நியாயார்ஜிதமா இருக்கணும், கொடுக்கப்படுகிற பாத்திரம் சத்பாத்திரமா இருக்கணும், அது திரும்பி பிரதி பிரயோஜன கிடைக்கிறது. இது 3ல ஏதாவது ஒன்று இருக்குன்னா அது தானம் இல்லை, தானம் கெட்டுக்கணும். நியாயார்ஜிதமான திரவியத்தை ஆர்ஜித திரவியமான முதல்ல அப்புறம் நியாயார்ஜிதம் முதல்ல அசலா பணத்திற்கு கொடுக்கூடாது, தன்னால் ஆர்ஜிதமான பணத்தை தன்னால் ஆர்ஜிதமான பணத்தையும் நியாயார்ஜிதமான நியாயார்ஜிதமான திரவியம்னாக்க அந்த திரவியம் ஆர்ஜிதமாக இருக்கணும், அந்த திரவியம் நியாயார்ஜிதமாக இருக்கணும். இல்ல சும்மா அசலா பணத்தை எடுத்து கொடுத்தாலோ இல்ல தான் ஏதோ இல்ல பண்ணி செகண்ட் சில பணத்தை கொடுத்தாலோ அது தியானம் ஆகாது இல்லையா? அதுக்கப்புறம் அதை சத்பாத்திரத்துக்கு இதை வாங்கி இவன் தானமா அந்த பொருளை வாங்கி இதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடியவனுக்கு போய் தானத்தை கொடுத்தா அப்பவும் தானத்தோட லட்சணம் தரும். இதற்கு இதுக்கெல்லாம் நியாயாசிரமான திரவியத்தையே சத்பாத்திரத்துக்கே கொடுக்கும் பொழுது இதனால் நமக்கு ஏதாவது பிரதிப்பிரயோஜனம் இந்த தானத்தால் உண்டாகும் நினைத்தால் அப்புறம் தானம். அதனால இதான் பாத்தீங்கன்னா அது 3 லட்சணம் சொல்ற நியாயார்ஜித தனத்திய பாத்திரே பிடிப்பாங்க. அடுத்தபடியா தமகான்னு சொன்னாக்க மனசை ஆத்ம வித்திரிகமான விஷய பதார்த்தங்கள்ல போக விடாமல் தடுத்து நிறுத்தி கொடுக்கும். அனபேட்சிதமான அபேட்சிதமான ஆத்மானுபவத்தை விட்டு அனபேட்சிதமான விஷயானுபவங்கள்ல போகாமல் மனதை தடுத்து நிறுத்திக் கொள்வதற்கே அதுதான் தவம். இதுவும் இந்த தெய்வ சம்பத்திற்கு பிறந்தவருக்கு இதுல தானம் தமச யஜ்யமாவது என்னன்னு கேட்டா பஞ்சம ஆயுஜ்யா பரியந்தமாக இருக்கக்கூடிய நித்திய கர்மானுஷ்டானம் மகாயுஜ்யா அனுஷ்டான ரூபமான நித்திய கர்மா தனக்குரிய நித்திய நைமித்திய கர்மாக்களை தனக்கு சக்கியமான வர்ணாசிரம தர்மங்களை பகவத் ஆராதன ரூபமாக பண்ணுவதற்கே அதுதான் யஜ்யம். இதுவும்
தெய்வீக சம்பத்தை பெறுந்தவருக்கு லட்சணம். அப்புறம் சுவாத்தியாயா. சுவாத்தியாயா அப்படின்னாக்க நான் அத்தியனம் பண்ண வேதங்கள் எல்லாம் சவிபூதிகனான பகவானுடைய தது ஆராதன பிரச்சாரத்தை பிரதிபாதம் பண்றது சொல்றாங்க. ஏன் சுவாத்தியாயம் என்னும் தான் அத்தியனம் பண்ண வேத பாகத்தை திரும்ப திரும்ப ஆவர்த்தி பண்றது. சாதாரணமாக சொன்னாங்க அது சுவாத்தியாயம் ஆவர்த்தி ஆகாது. அந்த வேதத்தில் வரக்கூடியதான அக்னி உருவம் ஆயு உருவம் பிரம்மா சிவன் போன்ற சப்தங்கள் எல்லாம் கூட சவிபூதிகனான, அதாவது அவர்களை எல்லாம் விபூதியாக அவர்களெல்லாம் சரீரமாக உடைய சர்வ சரீரியான பகவானத்தான் கிருஷ்ணமான வேதம் பிரதிபாதிக்கிறது என்கிற பிரதிபத்தியோட தான் அத்தியனம் பண்ண வேதத்தை ஆவர்த்தி பண்ணுவதுதான் சுவாத்தியாயம். சுவாத்தியாய சவிபூதே பகவதா ஆராதன பிரகாரத்துக்கு பிரதிபாதகா கிருஷ்ணா வேதா இத்தனுபவத்தாய வேதாபியாச நிஷ்டா. வேதாபியாசம்னா வேதத்தை திரும்ப திரும்ப அபியசிக்கிறது, அதுல நிஷ்டை. எதனால இந்த வேதம், இந்த கிருஷ்ணமான வேதமானது வேதைக்க சர்வைக்கு அகனை வேதியான்னு சொன்ன பிரகாரம் இந்த வேதம் முழுவதும் சவிபூதிகனான, அதாவது பிரம்மருடைய இல்லாதி சரீரகனான பகவானுடைய ஆராதன ரூபமான அந்த உபாசனத்தை தான் இந்த வேதம் முழுவதுமாக பிரதிபாதிக்கிறது என்கிற அந்த ஞானத்தோட தான் அத்தியனம் பண்ண வேதத்தை அபியாசம் பண்ணுவதுதான் சுவாத்தியாயம். சுவாத்தியாய தப ஆர்ஜம் தபஹா. தபஸ் என்பதானது கிருஷ்ண சாந்திராயண துவாதச உபவாசாயே பகவத் பிரீதன கர்ம யோகியதா ஆபாதனத்தை காரணம். தபஹா அப்படின்னாக்க பகவத் ஆராதனை யோகியதாக்க, பகவத் ஆராதனத்துக்கு சரீரத்தை யோக்கியமாக வச்சுக்கிறது. பகவத் ஆராதனத்துக்கான தகுதி சரீரத்துக்கு எப்படி ஏற்படும்? சரீரமானது சொன்னபடி கேட்கும். நித்ரா ஆரோக்கியம் சந்திராவிட்டா பகவத் ஆராதனை ரூபா கர்மாக்கு வரதுக்கு ரொம்ப கஷ்டம். காலத்துல 5 கிலோமீட்டர் போயிட்டே இருக்கும் சீதாமாட்டத்துக்கு மனசுறாங்க இல்லையா. அது திருமணத்துக்கு அதை விட இன்னும் கஷ்டமா இருக்கும் இல்லையா. இது ஒவ்வொன்னா இல்லையா சஞ்சாரம் பண்ணா இப்படி இந்த ஆரோக்கியம் இல்லையா நித்ராவு ஆரோக்கியா இல்லையா இதெல்லாம் இருந்ததுனாக்க அதனால என்ன பண்ணணும் இல்லையா சரீரத்தை ஃபிக்ஸ் ஆகணும். சாப்பிட்டு சொல்லி அதுதான் யோகியதையுடையதாக அது யோகி. அதனால சரீரத்தை பகவத் ஆராதனத்துக்கு யோகியதா ஆசாதன காரணம் சபா. அது எதன் மூலமாக பட்டது அப்படின்னால ஜீவுக்கெல்லாம் போறதில்ல, நிறைய உபவாசங்கள் இருக்கிறது. அது சாஸ்திரியமான உபவாசம். சாஸ்திரியமான உபவாசங்கள் இருக்கிறதுக்கு என்ன ஆகும்? சரீரமானது நெருங்கி சரீரத்திலும் ஆத்மா பலமுடையதாக இருந்தால் இவன் சங்கல்பப்படிதான் நடக்கும். ஆத்மாவோட சரீரம் பலமுடையதாக இருந்தால் ஆத்மா பலம் சரி. அதனால பகவத் ஆராதனை யோகியதா காரணம், யோகியதா ஆராதனத்துக்கு காரணமாக தபசு. எதை கொண்டு பண்ணணும் அப்படின்னா கிருஷ்ண சாந்திராயண இல்லையா துவாதசி உபவாசாதிகளா கிருஷ்ணம் இல்லையா. கிருஷ்ணம் சொல்றாரு உபவாசம் பண்ணாங்க. உபவாசம் நாம உபவாசம் இருக்க முடியாத காரணத்தால இன்னைக்கு காலத்துல உடனே சுத்தி வேணும் அப்படின்னாக்க எதை ருசிக்க முடியலன்னாலும் அதாவது அதை அதிபாதனம் பண்ணதால் பாய்ச்சிட்டாதான் பிராமணாயே இல்லையா இரண்யதாரத்தை கொடுத்தாங்க. அந்த தோஷம் வரும். துவாதசி உபவாசம்ங்கிறதுக்கு துவாதசேத்தமான உபவாசம். அதாவது நாம இருக்கிற ஏகாதசி உபவாசம் இல்லையா, அது துவாதசியில பாரணம் பண்றதுக்காக உபவாசம். ஏகாதசி உபவாசம் துவாதசியில பாரணை இதை ரெண்டு எது முக்கியம் துவாதசி பாரணம். ஏகாதசிக்கு உபவாசம் இருக்கிறவங்க கூட பரவாயில்ல, துவாதசிக்கு பாரணம்.
அதாவது யதாசாஸ்திரம் ஏகாதசி உபவாசம் துவாதசியில பாலனை இவைகள் ரெண்டுக்குள்ள எது பிரதானம் கேட்டா துவாதசியில் தான், துவாதசியில பாலனை தான் பிரதானம். ஆனா துவாதசி உபவாசம் அப்படின்னாக்க ஏன் துவாதசிக்காக உபவாசம், துவாதசியத்தமான உபவாசம். ஏகபுக்தேன நக்தேன ததைவ அயாச்சேன உபவாசேன தானேன இத்தியாதி விஹித துவாதசி சமாராதனார்த்த ஏகாசி உபவாசம். தனக்கும் பாகவத எழுத்துனால சேர்த்து துவாதசியில பாலனப்படுத்துவதற்காக ஏகாசி உபவாசம். சாமி இது ஒரு யுக்தி சொல்றேன். சுவாமி சாஸ்திரத்திலான ஒரு யுக்தி என்னன்னு கேட்டா, ஏகாதசி உபவாசம் இல்லையா, ஏகாதசி எல்லாருக்கும் உபவாசம் பண்ணிக்க முடியாது. அதனால ஏகாதசி உபவாசம் கைத்தேர்ச்சி பண்ணிக்க. துவாதசி பாலனை இருக்கு இல்லையா, 4 பேர் பழனிகாந்தி கூப்பிட்டு பாகவதாவை கூப்பிட்டு அது கூப்பிட்டு சத்காரம் பண்ணி அது கைத்தேர்ச்சியில பண்ணிடுது. அதனால துவாதசி பாலனார்த்தம் கூட சுவாமிக்குள்ள துவாதசி சமாதான தைக்க பிரயோஜனம். ஏகாதசி உபவாசமானது கைத்தேர்ச்சி மாத்திர கேட்டாரு. துவாதசி சமாதானம் சமைக்கு, அதாவது பகவான் ஆராய்ச்சா அது ஆராதனம், பாரதம் ஆராய்ச்சா சமாராதனம். எப்படிப்பட்ட பராமரியம் உள்ளவராக இருந்தாலும் கூட துவாதசி இன்னைக்கு பராமர தோஷம் கிடையாது. துவாதசி பாரணைக்கு யாராலும் பெரியவாள் அவள் அள்ளி பாகம் பண்ணிக்கிறதுல மற்ற நாள்லாம் பராம நூற்றாண்டு சாப்பிட்டா பராம தோஷம் உண்டு. துவாதசி அதனால்தான் ஏகாதசி உபவாசம் சொன்னாலும் துவாதசி கிடையாது. துவாதசி மட்டும் கிடையாது. எனக்கு அதுக்கான வசனம் தெரியாது. பெரு சுவாமி துவாதசிக்கு மட்டும் எங்க சுத்தாரணம் இருக்கும் அவங்க பாரணை பண்ணிக்கலாம். அன்னைக்கு மட்டும் துவாதசி பாரணைக்கு மட்டும் பராமர தோஷம் கிடையாது. தபஸ்ல புரியுதான். தபஸ்ங்கிறது கிருஷ்ணம், சாந்திராயணம், துவாதசி உபவாசாதிகள் இவைகள்னால பகவத் ஆராதனத்துக்கான யோகியதா ஆபாதன கரணம். அதுதான் தபா. சரீரத்தை பகவத் ஆராதனத்துக்கு யோக்கியமாக பகவத் ஸ்ரீநன கர்மான ஆராதனை. ஸ்ரீநன கர்மானாலும் ஆராதனை. ராதனம், ராதனம்னாக்க ஸ்ரீநனம், ஸ்ரீ ஜனக வியாபாரம். அடுத்தபடி ஆர்ஜவம். ஆர்ஜவமானது மனோவாக்காய விருத்தியினால் ஏகநிஷ்டா. மனசு சரீரம் சொல்லக்கூடிய கரண பிரயங்களும் ஏகநிஷ்டமா 3 ஒரே விஷயமா இருக்கு. ஏதோ ஒண்ணு மனசுல நினைச்சுட்டு இல்ல அதை மாத்தி வாயால வேற ஒண்ணு சொல்லிட்டு கடைசியில் அதை மாத்தி வேற ஒண்ணு செய்யப்படுத்து இல்லையா, அது கௌசிக்கு புத்திரஸ்தமாகும். அது எதிர்ப்பதை இது ஆர்ஜவம். மனசேகம், வச்சேகம், கர்மண்யேகம் மகாத்மா. மனசெஞ்சது, வச்செஞ்சது இல்லையா, கர்மன் என்கிறது துராத்மனா. கர்மத்ரய சாரூக்கியம் உபயுக்தேஷு வைசத்தியம் திரிவர்க நிரபேட்சத கரணத்ரய சாரூக்கியம் இது சௌக்கியரசாயனம் அப்படின்னு சத்துர்விநாயகத்துல சாமி. மனோவாக்காய காய வித்தியா மேகனிக்கதான் பழையது. அது முக்கியமா கடைசியில் சொல்லி இருக்கிற சாமி மனோவாங்க எந்த நேரத்துல ஏக ஏற்கனவே உள்ளது. தன்னிடத்தை எடுத்துட்டாலும் அந்த மாதிரி மற்றவர் சொல்லி மனோவாக்காய காயத்தை வித்தினா ஏகனிஷனா பழையது. ஏன்னா தன் ஏக எல்லாருக்கும் இருக்கும்.
அஹிம்சா பரபீடா வர்ஜனம். அஹிம்சா என்பதானது பரபீடா வர்ஜனம், அசலாருக்கு துன்பம் உண்டாகக்கூடிய காரியத்தை செய்யாதிருத்தல். பரபீடா பீடாம துக்கம், அசலாருக்கு பீடை, அசலாருக்கு துக்கம் வரக்கூடியதான காரியங்களை வர்ஜனம் செய்யாமல் விட்டுவிட்டோம். அது அஹிம்சா. இப்போ அபயம் சத்வ சம்சீதி, ஞான யோகம் ஜபஸ்தி, தானம் தமத்தை யஜ்ய, ஸ்வாத்தியாய சபாஜனம். அடுத்தது அஹிம்சா. அஹிம்சா வந்து பரபீடா வர்ஜனம். அடுத்தது சத்தியம். சத்தியம்னா யதா திருஷ்டார்த்த கோச்சர பூத ஹிதவாக்கியம், பூத ஹிதவாக்கியம். யதா திருஷ்டார்த்த கோச்சரமாகவும் பூத ஹிதமாகவும் இருப்பது எதுவோ அதுதான் சத்தியம். யதாதிருஷ்ட அர்த்த கோச்சரமாக இருக்கும். அதாவது தான் காணாதவை சொல்லக்கூடாது, காணாததை கண்டதாக சொல்லக்கூடாது இல்லையா. ஆனா கண்டதை காணாததாக சொல்லலாம். அது எதுக்காக கேட்டா மூட்டை சொல்றாங்க. ஒரு பிராமணன் ஒரு சித்தனும் சொர்க்கனும் சொல்றான். அந்த பிராமணத்துக்கு ஒரு மிக ஒழிஞ்சிருக்கான். இந்த பிராமணன் ஒழியா போறத பாத்தீங்களா அப்படின்னு கேட்டா பாத்தீங்க. என்னன்னு கேட்டா இல்லையா, காணாததை கண்டதாக சொல்லக்கூடாது. அதான் யதாபூத்த அர்த்தம், யதாதிருஷ்ட அர்த்தம் கோச்சரம். மூத்த கிட்டத்துக்காக வேண்டி இல்லையா ஒரு கால் கண்டதை காணாததாக சொல்லலாம். அது மூத்த கிட்டத்துக்காக. ஆனா என்ன எந்த இருக்கணும், சத்தியம் இருக்கிற அது யதாபிருஷ்டார்த்த கோச்சரமாக இருக்கணும். மூத்த மூட்டா இதை ஏதேனும் ஒருவருக்கு யாராலும் ஒரு ஹிதமாக்கி கட்டினால் அப்போ அது சத்தியம். நான் ரொம்ப கண்டதெல்லாம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் என்ன கஷ்டம்னாலும் வந்து சொன்னா அது சத்தியமாகாது. அதுக்கு அதெல்லாம் கஷ்டம் போய் சொல்லவும் கூடாது. சொல்றது உண்மையாக கூட உண்மையை சென்சார் பண்ணிக்கலாம். சில உண்மையை சொல்லாம விடலாம். அது சொல்லு நான் பார்க்கிறேன். நான் தான் யாரு இல்லையா, என் பெண்கள் பார்த்துருக்கலாம், அது நான் இல்லை. நான் தான் நான் அது பார்க்கல. பொய்ய சொல்லக்கூடாது, உண்மையை சென்சார் பண்ணி சொல்லணும். உண்மை எதுக்கு சென்சார் பண்ணணும் கேட்டா, நான் உண்மையை சொல்லி நமக்கு கூட ஜாஸ்தி வரும். அசலா இருந்ததுனால அது ஒரு வகையான ஹிம்சையா போயிடும். அதனாலதான் அஹிம்சைக்கு எடுத்தது உடனே இல்லையா சத்தியம் போட்டு நீ சத்தியமானது அசலாக ஹிம்சா குணமாக இருக்கு. அதான் பூத யதாதிருஷ்டார்த்த கோச்சரமாகவும் பூத ஹிதமாக இருக்கக்கூடிய வச்சனம் சத்தியம். அக்ரோதம், அக்ரோதமான குரோதம், இது அக்ரோதமான குரோத ரஹிதத்துவம். குரோதம் தான் இல்லை, அசலாக பீடிப்பதற்கான சித்த விகாரம். அசலா நாம் துன்பத்துக்கும் உண்மை காரணமே கிடையாது. ஏன் அசலா துன்பத்துன்னு நினைக்கிறோம், அதை இந்த கருதல் பண்ணா அந்த கருதல் பண்ணா அப்படின்னு சொல்றோம். ஆனா நமக்கு வரக்கூடிய நல்லது கெட்டது எல்லாம் நம்முடைய பூர்வ கர்மாவுக்கு இப்போது கலப்பதான் நமக்கு பிரகாரம் நினைச்சாக்க நமக்கு கெடுதல் பண்ணவனே யாரும் கிடையாது. அவங்க நல்லது தீர்வு வந்து திறந்தரவாரான உணர்ந்தது. அதனால அதனால தனக்கு கெடுதல் வந்துதான் நினைத்து இல்ல அவரோட துன்பம் தெரிஞ்சது ஒரு மனோ விகாரம். இந்த ரஜோகுணமான முதல்ல நாமத்துடைய வடிவெடுத்து அதுக்கப்புறம் குரோதமாக மாறி அதெல்லாம் துன்புறுத்துவதற்கான இல்லையா மனோ விகார விசேஷம் இருக்கு இல்லையா, அதுதான் குரோதம். அப்படிப்பட்ட மனோ விகாரம் மற்றவனாக இருப்பதுதான் அக்ரோதம். கோபங்கிறது வந்து அசலாவுக்கு ஹிம்சத்துக்கு சீக்கு பண்ணணும்னு வராது இல்லையா.
இல்லையா ஆத்மாவை வெளிப்படுத்துறதுக்கோ திருத்தத்துக்கோ கோபங்கிறது வேறு, குரோதம் இருக்கு. கோபங்கிறது ஹிம்சையில பரிகரிச்சிட்டாரு, குரோதம் ஹிம்சையில பெருமாளுக்குலாம் கோபம் வரும். கோபம் எதுக்காக? நம்ம திருத்தத்துக்காகவோ இல்லையா தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துறதுக்காகவோ இல்ல கோபம் இதே நான் செய்யுது. குரோதம்ன்றது அது வேற ஒரு மனோவிக்காரம், அது அகலாத சுத்தம் பண்றதுக்காக இல்லையா ஏற்படுறதான மனோவி. இல்ல கோபத்தால அட்வைஸ் பண்ணிட்டு குரோதம் எதுவும் இல்லையா சூழ்நிலை காட்டி வீட்டுதான் அதனால சொல்லுவோம். அதெல்லாம் குரோதம் இருக்கு. கோபம் தான் என்ன செய்யலாம் தெரியாது, கோபம் தான் அப்படிலாம் அவங்க செஞ்சு வேண்டாம். ஏன் கோபம் தான் நம்ம தெய்வம் ஆகும். அது போல முடியாது சொல்லுவாங்க. எல்லாமே இந்த திருப்தனா பொய்பொருள் இருக்கு, அதனால சாதம் பொல்லாத மற்றபடி ஒண்ணு கிடையாது. இந்த குரோதம் இருக்கு, இதை நல்லா ஸ்டீம் போட்டு அவனை அழிச்சுதான் திட்டம் போட்டு, அதுதான் குரோதம். வஞ்சனை, வஞ்சனைங்கிறது அவனுக்கு தெரியாம செய்யணும். வஞ்சனைங்கிறது நான் அவனுக்கு பண்ண போற தீங்கு அவனுக்கு தெரியாதது பண்றது. ஏன் பரநிலையாக பலிக்கக்கூடிய சித்த விசாரம் அதுபடிதான் சாந்தி தியாகா தியாகா ஆத்மஹித பிரத்யேக பரிகிரக விமோசனம். தியாகம்னா என்ன இருக்கும்? எவைகள் எல்லாம் நம்முடைய ஆத்மாவுக்கு இதமானதோ இல்லையா அவைகளை வச்சுட்டு அது தவிர மற்றவைகள் எல்லாம் விட்டுதான் தியாகம். தியாகம்னா விடுவதுன்னு அர்த்தம். அப்படின்னு தாதுவுக்கு ஜீவம் அப்படின்னு அர்த்தம். தியாகம் பண்ணு சொல்லிட்டு இது ஆத்மாவுக்கு இஷ்டமான விஷயங்களை தியாகம் பண்ணக்கூடாது. சரீரத்துக்கும் சுகங்களுக்கும் எழுத்துவா இருக்கிறதெல்லாம் தியாகம் பண்ணிட்டு ஆத்மாவுக்கு எது ஹிதமோ அவர்கள் விஷயம். அதனால ஆத்மஹிதத்திற்கு வெற்றித்தமாக இருக்கக்கூடிய ஆத்மஹிதத்திற்கு பிரத்யேகமாக இருக்கக்கூடிய சர்வத்தையும் விடுவதற்கு அதான் தியாகம். சரியா? அதான் ஆத்மஹித பிரத்யேக பரிகிரக விமோசனம். அது சாந்தி. இந்திரியானா விஷயப்பிராமணிய விரோத சங்கீதனம். இந்திரியங்களுக்கெல்லாம் விஷயப்பிராமணியத்தை நிறுத்துவதிலே பிரயத்தனப்படுது. ஏன்னா இது வந்து ஒரு தரம் பண்ணிட்டு அப்படியே அது நிறுத்துறாரு. இதுதான் தமம். முன்னாள் சொன்னதுதான் தமம். முதல்ல தமம்னு சொன்னதனுடைய அர்த்தமா இப்ப இந்த சாந்தி. இப்ப சாந்திக்கு சொல்றதுக்கு அர்த்தமா முன்னாள் சொல்ற தமத்துக்கு அர்த்தம். பாக்கியா அதனால விசிரமேன வியாக்கியானம் சொல்றாரு. அது சாஸ்திரிக்காரு ஏன்னு கேட்டா முன்னால தமஹா சொல்றதுன்னா இந்திரியங்களை கட்டுப்படுத்துறது. ஆனா அங்க தானத்துக்கும் யஜ்யத்துக்கு நடுப்புற இருக்கிறதுனால அது ரெண்டும் மனோவியாபாரமா இருக்கிறதுனால நடுப்புற பிரகடனத்தினால ரெண்டும் அதுவும் மனோவியாபாரம் செய்யணும். அதனால பரிசேஷாதியே சமத்துக்கு சொல்ல வேண்டிய அர்த்தத்தை அங்க சொல்லிட்டதுனால தமத்துக்கு சொல்ல வேண்டிய அர்த்தத்தை இங்கே சாதிக்க. ஏன் இந்திரியங்கள் எல்லாம் விடய சுகங்கள்ல போய் மண்டுவதை இதை தடுத்துக் கொள்ளும். அந்த நிரோத சம்சீலனம் என்னதான் இதை புறப்புறம் செய்து அபியாசம்னாக்க ஆரம்பரத்து சம்சீலம் சம்சீலம்னாக்க தொடர்ந்து செய்யும். ஏன்னா இப்போ இன்னைக்கு ஒரு விஷய வியாபாரத்தை மனதை நிவர்த்தி பண்ணிட்டோம்னா நாளைக்கு மனசு அதுல ஈடுபடாதுன்னு இல்லை, நாளைக்கு திரும்பி அதுல தான் போகும். இது என்ன பண்ணும்?
எப்பப்பெல்லாம் மனசார்ந்த விசேஷங்களை இந்திரியங்கள் விசேஷங்கள் நாடுறதோ அப்பப்பெல்லாம் அந்த இந்திரியங்களை கற்றுக்கணும். சம்சீலனத்தை கற்றுக்கிட்டு அதை தொடர்ந்து செய்யணும். இந்திரியானா விஷய பிராவண்ய நிரோத சம்சீலனம், அது அபைகுணம். இந்த இந்திரியங்களை அடக்கிறது ஒன்றை இதே காரியமா தினதினம் செய்திருக்கு. எதிர்காலமா கொஞ்சம் கவனப்பூர்வமா இருந்தாலும் திரும்பி இந்திரியங்கள் விஷய அனுபவத்தை கொண்டு அபைகுணம். பராணர்த்தகர வாக்கிய நிவேதனாகரணம். பல அனர்த்தகரமான வாக்கியத்தை நிவேதனம் பண்ணாமல் இருத்தல். நிவேதனம் பண்ணுறதுனா அறிவித்தல். அசராருக்கு அனர்த்தகரமான ஒரு விஷயத்தை தனக்கு தெரிந்தால் கூட அதை யாருக்கும் சொல்லாமல் அவருடைய அதை மறைத்தும் மறந்தும் எழுதிருக்கு. அதுதான் அபைசனம். அசலாருக்கு அனர்த்தகரமான ஒரு விஷயம் தனக்கு தெரிஞ்சதுன்னா உடனே கடனுடன் வாங்கி பச்சாதிக்கு இருக்குது இல்ல எல்லாருக்கும் சொல்லிட்டு வந்து அதான் பைசனம். பரிசாதிவாத பரிவாத பெண்ணுங்க பைசனம்னாங்க. இதுதான் தமிழ் சாதாரணமா தீக்குறளைன்னு சொல்லுவாங்க. கோல் சொல்வது கோல் சொல்வது கோல் சொல்வது குரலையும் சரி. குரலுக்கு மேல ரெண்டாவது இல்லை அப்படிதான் சொல்லி சங்கராச்சாரம் மாற்றிட்டாரு. சிவா ஜெகநாதன் இந்த தீக்குறளை சொன்னாலும் திருக்குறளை படிக்கூடாது. ஏன்னா திருக்குறள் வந்து முப்பால், அதாவது தர்மார்த்த காமங்களுக்கு மோட்சம் கிடையாது இதுல. அதனால சத்துரு சாஸ்திரங்கள்ல விவரத்தை பற்றி பேசுறது. அதனால ஆனால் திருக்குறளை வாசிக்காதீங்க தீக்குறள் அப்படின்னு அப்போ சிறு பையன் சிவா ஜெகநாதன் தீக்குறள்ங்கிறது திருக்குறள் தீபகைக்கு குரல் அப்படின்னு அர்த்தம் சொல்றதா அதுக்கு மேல உள்ளது இல்லையா? ரெண்டாம் ஈஸியா இருந்தாக்க தீக்குறளை சேர்ந்தவரும் இது தீக்குறளை குரலைக்கு சத்தத்துக்கு இல்லையா அசலாருக்கு அனர்த்தகரமான விஷயத்தை வெளியிடுவதற்கு அதுதான் குரலை. அதுதான் அந்த கோலத்துக்கு அதான் பைசனம். பல அனர்த்தத்துக்கு கேள்விக்கூட்டமான ஒரு விஷயம் தனக்கு தெரிந்தால் அது அசலாரிலிருந்து வெளியிடாமல் இருப்பதற்கே நமக்கு நம்ம எப்படி பிரசாதிக்க வேண்டாம் அப்படின்னு இருப்பதற்கே கோவிலுக்கா போய் சுவாமி தெரியுமா சுவாமி சுவாமி தெரியுமா அங்கு பாவம் இல்லையா? ஏன் ரொம்ப தீர்ந்து முடிஞ்சிருக்கு இல்லையா? அதை கேட்கணும். இன்னும் மேல சூழ்ந்து வர மாட்டாரு. இதை சொல்ற இல்லையா? மேல சொல்றது ஐயருக்கு நல்லா வம்பளக்கு முடியும். அது வந்து ஒருத்தருக்கு கெட்டது இருக்குது. அதாவது பாரசியமா அது பாராசி கனவாடி தான் போய் கனவாடி ஒரு நியமனம் ஓய் சம்பவம் பிடிக்கும். அது அவர் ஓய் கூப்பிடுறது அவர் எழுந்து கூப்பிடுறாரு, உற்பத்தி கூப்பிடுறாரா, அதனால அபரிசுரமானது என்னன்னு கேட்டாங்க, பரிசுரமானது என்னன்னா அசராளுக்கு அனர்த்தத்தை உண்டாக்குவதற்கான ஒரு விஷயம் நமக்கு தெரிந்திருந்தாலும் அதை நிவேதனம் தான் சிறிது கற்பித்தல் அறிவிக்காமல் இருப்பதற்கு அதுதான் அபரிசுரம். அனர்த்தகர
வாக்கிய நிவேதன அகரம் தயா பூதேஷு இல்ல சர்வ பூதேஷு துக்க அகதிஷ்ணு. தயைங்கிறது என்ன? அசலாவது துக்கத்தை பொறுக்க மாட்டான், அசலாவது துக்கத்தை பொறுக்க மாட்டாம இருக்கே, அது சர்வபூதங்கள் இருக்கு. எங்க ஆசையா எங்க பசங்க அவாது துக்கத்தை நான் பொறுக்க மாட்டேன்னா அது செய்யாது. அது சர்வபூதங்கள் இல்லையோ இல்லையா, துக்கத்தை பொறுக்க மாட்டான், துக்க அகதிஷ்ணு. வீடு முத்துவம் வீடு செய்திருக்கிற திருவாரூரான பிரவேசத்தை நஞ்சியர்கள் செய்யலாம். ஒருவன் தனக்கு வைஷ்ணவத்துவம் உண்டாகிறா என்று பிறருக்கேற்ற அறிவானால் தனக்கே தெரியும். ஆழ்த்தப்பட்டு சிறப்பான ஒருவரை கண்டு இல்லையா அவரும் வாழ்ந்து போவதும் நினைத்தானாக வைஷ்ணவனாகிறான். இல்ல இத்தனையும் வேண்டும் பட்டு கிடந்தானுக்கு எண்ணி விலகி போகனாது தனக்கு வைஷ்ணவத்துவம் இல்லை என்று இன்னும் நஞ்சியர்கள்தான். சர்வபூதேஷு தயா, தயாவும் துக்க அசதிஷ்ணு. துக்கத்தை பொறுக்க மாட்டாங்க, ஒரு துக்கத்தை பொறுக்க மாட்டாங்க, அதுவும் அதான துக்க அதான் துக்கத்தை வந்து துக்கப்படுவது தானே அப்படின்னு சொன்னா அது உண்மைதான். அது யாருடைய தயை? சக்தனுடைய தயை. சக்தனுடைய நாம பகவானுடைய தயை எதுன்னு கேட்டாக்க இல்ல உன்னை பொறுக்க மாட்டாங்கன்னு பொறுத்துப்பாரு. சக்தனா இருந்தா அத போக்கத்துக்கு பிரயத்தனம், அசக்தனா இருந்தா ஐயோ அவனு சேர்ந்தாரு. பகவான் சக்தனா அசக்தனா? பகவான் சக்தனா அசக்தனா? அதனால பரதுக்கு அகலித்து போனா பரதுக்கு வீராட்சி பரதுக்கு துக்கி அசக்தனுடைய தயை தான். அசா துக்கப்பட்டா நானும் உன்னை சேர்ந்து வந்து கிடையாது. சக்தனா தான் என்ன பண்ணுவான்? நகாரம் போட்டுறாரு. பரதுக்கு வீராட்சி அது ஈஸ்வரனுடைய துக்கம். அப்பதான் தைரிய என்னதான் ரெண்டுக்கும் பொதுவான பதம் போட்டா பரதுக்க அசதிஷ்ணு. அப்புறம் அலோலுத்துவம். அலோலுத்துவம் நான் லோலுக்காக என்னதான் எல்லாத்தையும் இதுல நடுவில் கடந்து அலையணும். லோலுத்துவம் லோலுக்காக தனலோலுக்காக எப்படாலும் பணம் என்ன மாதிரி கட்ட அலையிடும். லோலுக்காக இந்த பதிவாக அடிக்க சொல்லுங்க. அதனால லோலுக்காக லோலுக்கனாக இருந்திருக்கோமே லோலுத்துவம். யாரும் லோலுப்பம் அப்படின்னு கேட்டாங்க, யாராவது ஜனாதி விஷயங்களுக்காக எவன் அலையிறானோ அவன் தான். அதான் விஷய விஸ்ருகன்னா ஆசையற்றவனாக, இது நமக்கு வேணுங்கிற பற்றத்தவனாக இருக்கிறது. அதான் அலோலுத்துவம். மார்த்தவம். மார்த்தவம்னாக்க கடினமா இல்லாதவனாக இருந்தது. காட்டிய ரசித்துவம் மார்த்தவம். மிருதுவா இருக்கும் தன்மைதான் மார்த்தம். மிருதுவா இருக்கும் தன்மைதான் மார்த்தம். அந்த மிருதுக்கு எதிர்ப்பது என்ன? கடினம். அதனால கடினமா இல்லாமல் இருத்தல். காட்டிய ரசித்துவம் இருக்கு இல்லையா? அகாட்டியம். அகாட்டியம்னா காட்டிய பாவம், கடின சுபாவம் மற்றவனாக இருப்பதுதான். அதுதான் மார்த்தவம். மார்த்தவம் குண விசேஷமா சொல்லும் பொழுது மார்த்தவம் என்றானது சாதுஜன சம்சேஷ சாதுஜன சம்சேஷ அல்பதேசியர்த்தா. சாதுஜன சம்சேஷம் அப்படின்னா சாதுஜன விசேஷ அனர்ஹன. சாதுஜனங்களோட சம்சேஷித்திருப்பதை சம்சேஷத்துக்கு அர்த்தம், விசேஷத்துக்கு அனர்த்தம். சாதுஜனங்களை பிரிந்து இருப்பதற்கு பிரிந்து இருப்பதை அதை பொருத்தமா அதுக்கு அனர்த்தம். சாதுஜன சம்சேஷ அருகதா அப்படின்னா சாதுஜன விசேஷ அனர்ஹதா.
பகவான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டாக்க பகவானுடைய மார்த்தவன் சனாதி தெரிஞ்சிருக்க மார்த்தவம். இதுல தோட்டத்தில் வந்து மிருது ஜெயா இருக்கு. இந்த மிருதுதான் மார்த்தம், மிருதுவா இருக்க தன்மைதான் மார்த்தம். இந்த சோதரத்தை மிருது சப்தத்துக்கு அனாவங்க பகவான் மிருது அப்படின்னா பகவானுடைய மார்த்தவ குணம் தான் என்னன்னு கேட்டா இல்லையா, தன்னுடைய அதிகாரம் இருந்ததுனாலே தனக்கு பிரீத்தி பாத்திரமான பாகவத சொல்லிருக்காலே அவர்கள் ஒரு கணக்காரன் கூட பிரிந்து தரிக்க மாட்டார்கள் பகவான். இது எங்கெங்கெல்லாம் சொன்னா ஞானிக்கு ஆத்மைங்க நேரம் எப்படி ஞானி என்னை கொண்டுதான் தன்னை தரிக்கிறானோ அதனால அவனை கொண்டுதான் நான் என்ன தரிக்கிறேன். ஆளந்தால் சொன்னா நாம் அவலோக்கியதானே கணையத்தை திரகோதி புஸ்தகம் மகாத்மபிமாம் அவலோக்கிய அப்படிப்பட்ட மகான்கள் எல்லாம் என்னை பிரகாசிக்கும்படியாக சொன்னேன். எப்படி இந்த மகான்கள் என்ன அந்த மகான்கள் கேட்டா எவருடைய பிரிவு ஒரு கணக்கான கூட உன்னால் தாங்க முடியாது. கணையத்தை திரகோதி புஸ்தகம் அப்படிப்பட்ட மகாத்மபி மாம் அவலோக்கியதான். அதனால பகவானுடைய மார்த்தவ குணம் நம்ம கூட பெரியவாளுக்குலாம் மார்த்தவ குணம் என்ன பொருளாதார போக்குலாம் அவன் இருக்காது, நல்லவா இல்ல மகான்கள் இருக்காங்க, நல்ல ஞானம் அவள்லாம் எப்போ தகுதியே இருக்கணும்னு ஆசை. அவளுடைய சம்சேஷா இருக்கு, அவர்களுடைய விசேஷ அனார்த்தம் விசேஷம் ஆரம்பத்து 9ஆம் திருவாரூர் அங்கெல்லாம் நிறுத்தி போகுது. அதுக்கு மேல்தான் காத்துருக்காங்க. யாரும் காத்துருக்காங்க. ஆரம்பத்து 9ஆம் திருவாரூரில வியோகம்னா விசேஷம், வியோக அனார்த்தம், விசேஷனாலும் வியோகம்னாலும் உண்டு. அந்த ஆரம்பத்து முடிஞ்ச ஒன்று சொன்னாக்கா தம் சத்வாரகம்யம் தம் சத்வாரகம்யம் ஸ்வயமதி வைகத்தியாக்கு அனர்த்தம். வைகத்தியம் விசேஷம் அதுக்கு அனர்த்தம். சங்கடனம்னா சம்சேஷம் சேர்த்தல், விகடனம் வைகத்தியம் விசேஷம். மார்த்தவம்னா எழுதும் ஒன்ன தாங்க மாட்டாங்க, கடினமா இருக்கும் தாங்க, முதுவா இருக்கும். கையும் நன்முகம் வைத்து இதுதான் இருந்து அன்னையும் முடியும். அங்க 5 பராமரிக்க எப்படி முகத்தை சொல்லி முகத்தை கை வச்சுவா, முகத்தை கை வச்சாங்க அந்த கையுடைய காட்சிக்கு முகம் தாங்காது. அப்படிப்பட்ட முதுவான சொல்லுவார். ஒரு கால் தலைவருடைய கையை வச்சா தாங்கினா தாங்க வேண்டிய அன்னைக்கு வச்சாங்க கையில் நன்முகம் வைக்கிறது அன்னைய முடியும். தாயார் இருக்கா வராம எழுதுகிறார் கையில் நன்முகம் கையில வந்து முகத்தை வச்சு என்ன அனுபவிச்சு கேட்டாக்க கையில் நன்முகம் வைக்கும் என்று முகமானது அவ்வளவு முக்கியமானது. கண்கையும் கூட தாங்காதான் அது தெரியாம விழித்தல் அறியாமல் முகத்தை விட்டு அமைக்கப்பட்டீங்க இல்லையா. தன்னுடைய கைவைப்பு கூட தாங்காத முழுவான வீடான வெட்டம். எதுக்கு வெட்டப்படணும்? அகாரிய கரணே வீடம்.
செய்யத்தகாத காரியங்களை செய்வதற்கு வெட்கப்படுவதற்கு அதுதான் ஸ்ரீ ரேகாசி மமாத்துள்ளா பெருமாள் தண்டகாரனுக்கு ஜீவிதத்துல அத்தாவத்தான கொஞ்சம் வெட்கப்பட்ட அது வெட்கப்பட்டேன்னு அர்த்தம் செய்யக்கூடாது. நாம் யாரை வந்து சேவிக்கிறோமோ அவர்கள்லாம் என்ன வந்து சேவிச்சு பிரார்த்திக்க இல்லையா. உங்களுக்கு ரட்சகனான நீங்க இருக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு இல்லையா ரட்சகனாக சொல்லிக்க வேண்டியிருக்கணும். அப்படி இல்லாம நீங்கிறதுக்கு என்ன கேட்கறவங்க பிற்பாடனாக சொன்னேனே அது அக்காரியான பெருமாள். அந்த அக்காரிக்காரங்க வீடா வீடான வெட்கம். அந்த ஸ்ரீஹீன்னு அந்த ஸ்ரீஹீன்னு சொல்றது வந்து பூமி பிராட்டியாருக்கு சீதாக பிதரக பித்தர்கள் ரொம்ப லட்சியம் உள்ளது. ஊஸ்பதாக பிதரக இந்த பிரசாதம் கொஞ்சம் ஆயுதுன்னா எது வந்தாலும் கொண்டா கொண்டான்னு வாங்கிட்டாரு. வீடா அசாபலம். அசாபலம் தான் சகல சுபாவம் இல்லாமல் இருக்கு. அதாவது தனக்கு பிரகணியமான வசதியுடைய சன்னிதியில சங்கலமாக இருப்பது சபலம். அசாபலம்னாக்க சங்கலத்தன்மை வேண்டாம வேண்டாம் இருக்கு. சாப்பிடப்பா வாட்டான்னு சொல்லுவாங்க. அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு கொடுத்தோம்னா கொஞ்சம் கொடுக்க அதான் சாப்பிடும். சுகந்திலும் அகலமாக இருக்கிறதுக்கு அதுதான் சாப்பிடுறேன். சொல்றதுக்குவாங்க லௌகிக்காலாம் ரொம்ப நல்லதா காஃபி சாப்பிட்டு அதை மறந்து விடுவாங்க. காஃபி சாப்பிட காஃபியே எதுக்கா இருந்தாலும் காஃபிதான் விட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருந்தது. இப்ப அதெல்லாம் சொல்லலாம் அது எல்லாரும் அப்பெல்லாம் வைதிகாலாம் காசு மாட்டாங்க யோசிச்சு இருந்தது. அதனால வைதிகள்லாம் தங்களுடைய ஜாபத்தை சொல்லிக்கிட்டு எப்பவும் காசு சாப்பிடுவாரு கிண்டல் பண்ணு. அதுவும் நான் ரொம்ப அழகா தரும் காஃபி சாப்பிட்டு மறந்து போயிட்டு காஃபி சாப்பிட மாட்டேன்னு தெரிஞ்சு காஃபியே வச்சு பேசி போயிருப்பாங்க. அதான் பிரகலிய வசதி இது வந்து காஃபி தான். முதல்ல எல்லாருக்கும் கம்பீரமா எனக்கு வேண்டான்னு சொல்லுவேன். எல்லாரும் சாப்பிட்டு பார்த்தோன்னா கொஞ்சம் சாப்பிட்டு அப்புறம் அவளை கூப்பிட்டு எனக்கு சுத்தமா கொடுக்குறோம். அதான் சாப்பிடலாம். அந்த சாப்பிட மட்டும் இருப்பது அசாபலம். தேஜா துர்ஜனை அபிபவனியத்துவம். துர்ஜனங்களால ஒரு காலம் அண்ட முடியாதவனாக இருக்கு. அதனால் கிட்ட நெருக்க முடியாமல் இருப்பதுதான் தேஜஸ். தேஜஸ் அப்படின்னாக்க துர்ஜனங்கள் கிட்ட கூட நெருங்க முடியாது. அது அபிபவனம் அப்படின்னாக்க அருகே நெருங்கி செல்வது. அனபிபவனம்னாக்க அவர்கள் நெருங்க முடியாதவனாக இருக்க. ஆமா பரநிமித்த பீடா அனுபவேசி பதேகு சம்பிரதி சித்த விதித்த விகாரம். இப்ப அசராக துன்புறுத்தப்பட்ட போதும் கூட பரனால தான் பீடிக்கப்பட்ட போது கூட அசராக தான் பீடிக்கிற எண்ணம் மனோவிகாரம் தோன்றாததுக்கு அதான் சமம். ஒருத்தர் ஒரு பண்ணாதான் நான் பொறுமையா இருக்கிறது இல்லை. யாராலும் வந்து ஹிம்சை பண்ணிதான் அதை திருச்சி ஹிம்சை பண்ணுவதற்கான எண்ணம் உண்டாகாமல் அந்த மனோவிகாரம் உண்டாகாமல் இருப்பதுதான். ஆமா அது ஒரு சமம். அது அந்த சமம் அதாமா இது வந்து அசராக வரக்கூடிய உபதிரவங்களை பொறுத்தது அது ஒரு சமம்.
அப்போ உபதிரவங்கள் யாரால வருது? இத்தனை கூட்டங்களால வருது. இன்னொரு சமாளிக்க சுற்றிருக்காருன்னு கேட்டாங்க. இந்த இது உள்ளதான தொழிலில் உள்ளதான இந்த சீத்த உஷ்ணங்கள் இது இருந்தாலும் வரக்கூடிய அதை பொறுத்து அதன் சமம். 2 விதமான சமா இருக்கு. 2 பேர் எழுதிட்டுதான் அடிக்காம அதை பொறுத்து திருப்பி அடிக்காம அது ஒரு சமா. ரொம்ப குழுக்கு அப்படின்னாக்க அதெல்லாம் 4 நாள் போறீங்க அது ஒரு சமம். இந்த 2வது சமைக்கு சிகிச்சா அப்படின்னு இருக்கு. சாந்தோ தாத்தா உபரம்ப சிகிச்சு சாஸ்திரிகாரக 2வது சாப்பிட்டு அதான் சம. சம இது 2 வகை சம இருக்கு. அகலாரால் பண்ணப்பட்டதான துக்கத்தை அனர்த்தத்தை பொறுத்துக்கு ஒரு சமை. இந்த இயற்கையுடைய உபதிரவங்கள் இருக்கு இல்லையா, தன்னுடைய அனுஷ்டானத்துக்கு உபரோதம் பண்ணக்கூடிய அந்த சீதோஷ்ணாதிகள் இருக்கு இல்லையா, அவைகளெல்லாம் பொறுத்துக்கொள்வது 100 சமம். திருப்தி மகத்யாம் மற்றும் ஆபதி கிருத்திய கர்த்தவியதா அவதாரணம். திருப்தின்னு என்னதும் திருத்திமான் திருத்திமான் லட்சுமி யாரு திருத்திமான் கேட்கறது? திருத்திமான்னா திருப்தியை உடைய. திருப்தின்னு என்ன? எவ்வளவு பெரிய மகத்து பிராணனை காப்பத்து வந்த இடத்துல கூட செய்யத்தகாத காரியங்களை செய்யாமல் தப்பு நான் பண்ணீங்கன்னா விட்டுடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. தேவையில்லை, தப்பு தண்டா பண்ணி ஆபத்தை போக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு மகத்தியாபதி இல்ல மகத்தான ஆபத்துல உள்ள போது கூட எல்லாரும் சொல்லுங்க ஆபத்து தர்மம்னு சொல்லுவாங்க. ஆபத்தாங்க கொஞ்சம் விட்டுருவாங்க. அது கூட இல்லாமல் இருந்தாங்க. அவன் தான் திருப்திமா. மகத்தான ஆபத்து ஏற்பட்ட போது கூட திருப்திய கர்த்தவியம் தான். எது செய்யணுமோ அதை செய்து போய் இதை செய்ய தகாதவற்றை செய்யாமல் இருக்கிறவன் தான் திருப்திமான். அதுதான் திருப்தி. சௌச்சம் பாக்கி அந்தக்கரணான திருப்திய யோக்கியதா. வெளியில உள்ளதான இந்திரியங்கள், சரீரம், உள்ள இருக்கிறதான மனசு, இதைகள் எல்லாம் செய்ய வேண்டியதான காரியத்துக்கு தகுதியுடையதாக இருக்கலாம் சொல்றோம். சௌச்சம்னு என்ன? சாஸ்திரியமான கர்மானுஷ்டானத்துக்கான சுத்தி தான் சௌச்சம். ஸ்நானத்தினால எப்படி சுத்தின்னு அர்த்தம். அனுஷ்டான உபயோகமான சுத்தியை கொடுக்கிறதோ அதான் சௌச்சம். அதான் சுத்தி. அதான் ஸ்நானாதிகள். இது சாஸ்திரியா. அது வேற சுத்தி இருக்கு. கெட்டாவது சோத்தலாம் போது அதெல்லாம் போட்டு குடிக்கிறது அருமையான சுத்தி. அது சாஸ்திரியா சுத்தி, அது லௌகிகா சுத்தி. கிருஷ்டி யோகிதா சாஸ்திரியா. அத்ரோகா அத்ரோகம் பரே அனுபரோதம். துரோகம்னா என்ன? ஏதேனும் ஒரு ஜந்துவை அதுக்கு செல்ல விடாமல் அதை தடுத்து தன் வெளியில் செலுத்த வேண்டியது இருக்கு இல்லையா, அதான் துரோகம். லோகத்தினால துரோகங்கிற அர்த்தம் ஒருத்தருக்கு தெரியாம அவனுக்கு வச்சனை பண்றது துரோகம் சொல்றாங்க. துரோகமானது இந்த பூதங்களுடைய ஸ்பர்சந்த விருத்தியை தடுத்து இருக்கேன். அதனால அது அரேசும் அனுபரோதம். உபரோதம் தான் தடுத்தது. அவருக்கு ஈஸ்வரன் அந்தந்த சுபாவம் இருக்கும். அழகு அந்தந்த சுபாவத்தை போகும். அதை போய் தடுக்கிறதுக்கு நாம விட்டாடி. அதுதான் அத்ரோகம். அதான் பழையது சொச்சத்த விருத்தி விரோதனை. சொச்சம்னா அந்தந்த வருஷத்துக்கு சுதந்திரமான விருத்தி இருக்கே, அதை தான் தடுப்பது துரோகம். அப்படிப்பட்ட துரோகம் இல்லாமல் இருக்குது அத்ரோகிக்கும். நாதிமானிதான் அத்தானே கர்வகா அபிமானிக்கும். தன் ரசித்தான் அனபிமானித்தான்.
அஸ்தானே கர்வம் பொருத்தாத கர்வம், கொஞ்சம் பொருட்களை கர்வம் இருக்கிறான். சிஇசி படிச்சுட்டு கர்வம் தான் தானே கர்வம், அது தப்புன்னு சொல்லுவான். பிஏ படிச்சுட்டு பிஎஸ்சி கொடுத்தான கர்வம் பாருன்னா அது அஸ்தானே கர்வம். தானே அப்படின்னாக்க பொருந்தது, அஸ்தானாக்க பொருந்தாது. அந்த கர்வம் இருக்கு, அந்த கர்வம்னா அதிமானிதா. மானிதா பரவாயில்ல, அதிமானிதா கூட தன்மையிலான பிடிப்பிறப்பு, தன்மையிலான தனாதிஸ்தி, தன்மை வித்தியை, இதுக்கெல்லாம் தகுந்த அளவுக்கு கொஞ்சம் கர்வம் இருந்தால் அது அளவு. அது வித்யாவான் கொஞ்சம் பிரபலமாவே இருக்கணும். சுவாமி சொல்லுவோம் சொல்றேன். ஏன்னு கேட்டா இவனுக்கு இல்லைன்னா இவனுக்கு ஒரு விதிக்கு மரியாதை இல்லாம எல்லாரும் ஆஹா இவன மாதிரி நாம வாசி இவன மாதிரி கம்பீரமா இருக்கணும்னு நினைக்கிறியா, ஒரு கம்பீரத்தை வர வயசுல கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தா கல்வியா இருக்கிறது இல்ல வித்யாவானுக்கு தப்பு இல்லைன்னு சாதிக்கும். அதிமானிதா அஸ்தானே கர்வஹ அதிமான் தத்ரஹீதா ஏதே குணாஹ தெய்வீம் சம்பதின் அபிஜாதஸ்ய பவந்தி. இந்த குணங்கள் மேல் சொல்லப்பட்டதான அவயம் தத்துவ சம்புத்தி ஞானயோக நிவர்த்தின்னு ஆரம்பிச்சு அத்ரோகம் ஆதிமானிதா என்பதில் சொல்லப்பட்டதான இந்த குணங்கள் எல்லாம் தெய்வீக சம்பத்தை இட்டு கிடந்து வந்துட்டாங்க. அதாவது தேவ சம்பந்தினி சம்பத் தெய்வீ தேவாக பகவத் ஆத்மியம் அனுபவித்து செய்யலாம். தெய்வீ சம்பத்துன்னா தேவ சம்பந்தி சம்பத்து, தெய்வீ என்ன தேவ சம்பந்தி. தேவன்னா தேவர்கள்னா யாரு? பகவானுடைய ஆட்சியை அனுபவித்து நடக்கிறது தேவர்கள். பகவானுடைய ஆட்சியை உள்ளங்கிழமை நடக்கிறது அசுரர்கள். அதனாலதான் பெருமாளுக்கு தேவர்கள் கொஞ்சம் பட்டமாத்மா இருக்கு. அது காரணம் என்ன? அவர்கள் அவருடைய ஆட்சியை அனுபவிச்சு அந்த தேவர்களுடைய சம்பத்து தெய்வீக சம்பத்து. பகவத் ஆதியா அனுபவித்தே பகவானுடைய ஆதியை அனுபவித்தல் தான் தெய்வீக சம்பத்து. காம வித்யாசக்தி, அதாவது பகவானுடைய ஆதியை எது? சாஸ்திரம். சாஸ்திரத்தையும் அனுபவித்து தாம் அபிமுகீகரித்திய ஜாத்தஸ்ய தாம் நிர்வர்த்திக்கும் ஜாத்தஸ்ய. அதாவது பகவானுடைய ஆத்மியாரூபமான சாஸ்திரங்கள் இருக்கிய அவைகளுக்கு விமுகனா இல்லாம அவைகளுக்கு அபிமுகனா செய்யும். அவைகள் வேண்டாம் சொன்னாலும் அவைகள் வேணும். அவர்கள் வேணும்னு சொன்னா போறாது. சாஸ்திரமா பண்ணது சாஸ்திரமா வேணும், சாஸ்திரத்துக்கு விரோதமா பண்ணக்கூடாது. அது சாஸ்திரத்துக்கு விமுகனா இருந்து சாஸ்திரத்தை கடைபிடிச்சாலும் பிரயோஜனம் இல்லை. சாஸ்திரத்துக்கு அபிமுகனா இருந்து சாஸ்திரத்தை உலகம் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. சாஸ்திரத்துக்கு அபிமுகனாக இருந்து கொண்டும் சாஸ்திரத்தை சொன்னவற்றை எல்லாம் நிறைவேற்றம் நிர்வகிக்கும். அதற்கான ஜாத்தசிய அதான் தெய்வீக சம்பதம் அபிஜாத்தசிய ஏதே குணாக. இந்த குணங்கள் உள்ளவனாக இருந்தால் அவன் தெய்வீக சம்பத்தை விட்டு செல்வதன் என்று அறிவார். தம்போ தர்ப்போ அபிமானஸ்ய குரோதா பாவிஷ்யமேனுக்க அஜ்ஞானம் சாமிஜாத்தசிய பார்த்த சம்பதம் ஆகி. அதுல இவனுக்கு தம்பகா தர்ப்பகா அபிமானஸ்ய குரோதா பாவிஷ்யம் அஜ்ஞானம் இவைகள்லாம் ஆத்ம சம்பத்தை இருக்கிறது. அது சொல்லணும் ஆசையா இருக்கு சொல்லணும். இது தொடர்ந்து பிடிக்கிற அதனால ஒரு ஆர்வோட நிறுத்தி இவைகள்லாம் உள்ளவன் ஆசுர சம்பத்தை இருக்கிறது. தம்போ தர்ப்போ அபிமானஸ்ய குரோத பாவிஷ்யமே விட்ட அஜ்ஞானம் ஜாதிஜாதஸ்ய பார்த்த சம்பதம் ஆசி. நாளைக்கு அப்ப கடைசியில தெய்வீக சம்பத் மோட்சாய நிபந்தாய ஆசுரி மதா. இந்த சம்பாதத்திலிருந்து விடுபடுவதற்கு தெய்வீக சம்பத்தும், இந்த சம்பாதத்திலேயே உணர்வதற்கு ஆசுரி சம்பத்தும் விநியோகம். உடனே அர்ஜுனனுக்கு நாம தெய்வீக சம்பத்து ஆசுரி சம்பத்தான் சொன்னேன்.
இது